வணக்கம். நான் உங்கள் முத்து விஜயராஜ். இன்னைக்கு கதை சொல்லும் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகிற சிறுகதையோட பேர் மிஸ்டு கால்ன்றது. இது ஏற்கனவே பல பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கு. என்னோட நண்பர் பால்கண்ணன்றவர் எழுதின சிறுகதை தான் அது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ அவசரமாக காலை டிஃபனை முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான் நம்ம ஹீரோ மதன். ஒரு நிமிஷம் என்றபடி மனைவி ரம்யா வீட்டுக்குள்ளே இருந்து பரபரப்பாக ஓடி வந்தா. செல்ஃபோனை மறந்துட்டு போறீங்க பாருங்க என்றவள் வேகமாக வந்து அவனோட சட்ட பாக்கெட்டுக்குள்ளே செல்ஃபோனை திணிச்சா. ஆனால் மதனும் அந்த செல்ஃபோனை வேண்டா வெறுப்பாக பார்த்துட்டு சனியனே என்று மனசில் திட்டிக்கிட்டு நொந்து போய் ஆஃபீஸ் கிளம்பினான். கல்யாணம் ஆனதிலிருந்து செல்ஃபோன் மீது அவ்வளவு வெறுப்பு அவனுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய மனைவி ரம்யா தாங்க. அவரவர் ஆஃபீஸுக்கு போனதும் அவருடைய மனைவிமார்கள்லாம் டிவியிலையோ அல்லது மற்ற வீட்டு வேலைகளிலோ ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ரம்யா மட்டும் அவளது செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கணவனுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவா. மிஸ்டு கால்கள் கணக்கு இல்லாமல் வந்துகிட்டு இருக்கும். இவள் கால் பண்ணும்போது லைன் பிஸியாக இருந்துடுச்சுன்னா அவ்வளோதான், அவன் காலி. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க என்று சந்தேக கேள்விகளாக கேட்டு அவனை ஒரு வழியாக ஃபோனிலேயே சிதைத்து சின்னாபின்னமாக்கிடுவா. அவன் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் இன்கமிங் அவுட் கோயிங் கால்களை நோண்ட ஆரம்பிச்சிருவா. புது நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அவனது மூளையை தொலை போட்டு தெரிஞ்சுக்கிற அளவு கேள்வி கணக்களாக கேட்டு தொலைச்செடுப்பா. ஒரு முறை அப்படித்தான் அவள் மிஸ்டு கால் கொடுக்க முயற்சிக்கும் பொழுது அவனுடைய செல்போன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சு. பதறியபடியே மீண்டும் மீண்டும் முயற்சித்து தோற்று போனால் நம்ம ரம்யா. அதற்குள்ள செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சிறிது நேரத்திற்கு பிறகு முயற்சிக்கவும் என்ற இனிமையான பெண்ணின் குரல் இவளை சங்கடப்படுத்தியதோடு கோபமும் படுத்தியது. லயன் பிஸின்னு வந்துச்சு, அது சரி. அப்புறம் 5 நிமிஷத்துக்குலாம் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு? தினமும் சார்ஜ் ஃபுல் பண்ணித்தானே அவருக்கு கொடுத்து அனுப்புகிறோம். என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை லீவு போட்டுட்டு வேற எந்த பொண்ணு கூடயாவது ஊர் சுத்த போயிருப்பாரோ? அவள் மனதை ஆயிரம் சந்தேக பைகள் பிடிச்சு ஆட்டத் தொடங்கிடுச்சு. சாயங்காலம் அவன் வந்ததும் வராததுமா அவனை கடித்து துப்பாத குறையா கேள்விகளாக அள்ளி போட்டா நம்ம ரம்யா. எதுக்குங்க உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சு? எங்கே போனீங்க சொல்லுங்க. ரம்யா, உன் தம்பி அவனோட செல்லில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி என்னோட மொபைலை கேட்டான். அதுதான் சிம் கார்டை கலட்டிட்டு என் மொபைலை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். என் தம்பியா? அவன் எதுக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தான்? ஆஃபீஸுக்கு கிளம்புற அவசரத்தில் அவன் செல்லில் சார்ஜ் ஏற்ற மறந்துட்டானா. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை மிஸ்டு கால் கொடுத்து உயிரை வாங்குவாளாம் அவனோட புது பொண்டாட்டி. நீ என்ன எப்படி நோட்டம் பார்க்குறியோ அதே போல் உன் தம்பி பொண்டாட்டியும் அப்படித்தானா. வீட்டுக்கு வந்ததும் அன்னன்னைக்கு வந்த நம்பரை எல்லாம் அணுவா ஆராய்வாளாம். என் மனைவி ரொம்ப சந்தேகக்காரி, ஆனால் என் மேலே உயிரையே வச்சிருக்கா. இப்போ மொபைலும் அவுட்டு, நான் என்ன தான் பண்ணுவேன்? எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அக்கா உங்களை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்காங்க. எங்கள் அக்காவை மாதிரி நல்ல குணம் உள்ளவள் லைஃப் பார்ட்னராக அமையலன்னு நான் ரொம்ப வேதனைப்படுறேன்னு கண்கலங்கினா. உன் தம்பியாச்சே, கண்கலங்க விடலாமா? உடனே சிம் கார்டை கலட்டிட்டு ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதை பற்றி அவங்கள்ட்ட எதுவும் கேட்டுக்காத, இதனால் அவங்களுக்குள்ள சண்டை வந்து பெரிய பிரச்சனை ஆகிட போகுது என்றான் மதன். இதை கேட்டதும் ரம்யாவுக்கு அழுகையே வந்துடுச்சு. என் தம்பிக்கு இப்படி சந்தேகப்பருவழியான மனைவியாக வந்து அமைஞ்சிருக்கா? அப்படின்னா நானும் அவளும் ஒரே கேட்டகிரியா? என் தம்பி பட்ட வேதனைகளை தான் நான் இத்தனை நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேனா? ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். மனதுக்குள் வருந்தியவள், என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் நான் முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் என்றபடி மதனின் தோளில் சாய்ந்தாள் ரம்யா. நிம்மதி பெருமூச்சு விட்டான் மதன். தம்பி சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு சின்ன பொய்யை சொன்னதுக்கு கிடைச்ச கைமேல் பலன் அவனை உற்சாகமாக வைத்திருக்க அந்த மகிழ்ச்சியில் மனைவியை கட்டிப்பிடித்தான் சற்று அழுத்தமாக. அந்த அழுத்தத்தில் ரம்யாவின் மனதை ஆட்டி படைத்த சந்தேக பைகள் ஓடியே போய்விட்டது. ஆமாம், இனி நோ மிஸ்டு கால். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.